Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் மொத்தம் 24 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை நம் 3 பெரும் பகுதிகளாக பிரித்து படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா சுவிசேஷத்தின் அமைப்பு: வருகை 1 முதல் 6 வரை, வரங்கள் 7 முதல் 18 வரை, வருத்தங்கள் 19 முதல் 24 வரை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் லூக்: அப்பியரன்ஸ் 1 to 6 சாப்டர்ஸ், ஆக்டிவிட்டீஸ் 7 to 18, அஃப்ளிக்ஷன் 19 to 24. இதில் நம்ம முதல் பகுதியை முழுமையாக படிச்சிட்டோம். இன்னைக்கு 2வது பகுதியான வரங்கள், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் படிக்க போகிறோம். இது 7ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும். இன்னைக்கு நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். அதனுடைய தலைப்பு அசாதாரண அற்புதங்கள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ். இது ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். 50 வசனங்கள் இருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியுடைய அந்த சம்பவம் இருக்கிறது. நாயின் ஊர் விதவையினுடைய மகன் உயிரோடு எழுப்பினது, அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே வந்தது இருக்கிறது. ஸோ இதை தவிர யோவான் ஸ்நானனுக்கு இருந்த அந்த சந்தேகத்தை இயேசு கிளாரிஃபை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ சிறு சிறு தலைப்புகளை கொடுத்துட்றேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 50 வரை, 1 முதல் 10 வரைக்கும் 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் சென்ச்சுரியன் சர்வெண்ட். 11 முதல் 17 வரை நாயின் விதவையின் மகன் உயிர்த்தெழுதல், த விடோஸ் சன் இன் நாயின் வாஸ் ரேஸ்ட். 18 முதல் 35 வரை யோவான் ஸ்நானனின் சந்தேகம் தெளிவுபடுத்தப்பட்டது, ஜான் த பேப்டிஸ்ட் டவுட் கிளாரிஃபைடு. 36 முதல் 50 வரை பாவியான ஸ்திரீ மன்னிக்கப்படுதல், a sinful woman forgiven. முதல் பகுதியை படிச்சிடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை, 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாகுதல், ஹீலிங் ஆஃப் சென்ச்சுரியன் சர்வெண்ட். முதலாவது இந்த சம்பவத்தை நம்ம வாசித்திடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். இந்த முதல் வசனத்திலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி முடித்த பின்பு, கிட்டத்தட்ட மத்தேயு ஸ்டைலில் லூக்காவும் எழுதுறத நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்களேன், நம்ம மத்தேயு படிக்கும்போது நான் சொல்லி கொடுத்தேன். மத்தேயுவில் மொத்தம் 5 பிரசங்கங்கள் இருக்கிறது. அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? முடித்த பின்பு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வரும், ஃபினிஷ்ட் சேயிங் அப்படின்னா ஒரு பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல. அதே மாதிரி இந்த சமவெளி பிரசங்கம் முடிந்து விட்டது அப்படின்றத லூக்கா சொல்லும் பொழுது, தம்முடைய வார்த்தைகளெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இப்போ எங்கே போகிறாரு? கப்பர்நகூமுக்கு போகிறார். கப்பர்நகூம் தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஸ்தாபிக்க தெரிந்து கொண்ட ஒரு இடம். கப்பர்நகூமில் பேதுனுடைய வீட்டில் தான் இயேசு தங்கி இருந்து அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கிற இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்கிறார். ஸோ இப்போ எல்லா பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கப்பர்நகூமுக்கு வந்துட்டார். கப்பர்நகூம் அப்பனா சமவெளி பிரசங்கம் நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அருகாமையில இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. நம்ம வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். இப்ப இந்த இடத்துல 100க்கு அதிபதி அப்படின்ற ஒருத்தரை பற்றி போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்திலையும் இருக்கிறது. இப்ப நம்ம லூக்காலையும் பார்க்கிறோம். சில வேறுபாடுகளோட கூட நம்ம இதை படித்து கொள்ளலாம். சிலது அங்க எக்ஸ்ட்ராவா இருக்கும், இங்க சிலது கொடுக்கப்படாம இருக்கும். மொத்தமா வைத்து படிக்கும் பொழுது அதனோட முழு கண்டென்ட்டையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சோ இப்ப 100க்கு அதிபதி அப்படின்னா யாரு? இவர் யாருன்னா ரோம அரசாங்கத்தில் வேலை பார்த்த ஒரு அதிகாரி. 100க்கு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த அதிகாரிக்கு கீழே 100 பேர் வேலை பார்த்து வந்தார்கள். இந்த 100 பேரையும் இவர் தான் என்ன பண்ணணும்? கண்காணி
கண்காணிக்க வேண்டும். வேதாகமத்துல நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 7 முறை நூற்றுக்கு அதிபதி அப்படின்ற நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதே நூற்றுக்கு அதிபதி இல்ல, வெவ்வேறு காலகட்டங்களில நூற்றுக்கு அதிபதின்னு போட்டிருக்கு. இவங்க எல்லாருமே கணம் பொருந்தினவர்களாக காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த நூற்றுக்கு அதிபதியும் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார். அதை நம்ம பின்வரும் வசனங்களை பார்க்க போறோம். இவருடைய வேலைக்காரனுக்கு சுகவீனமாக இருந்துச்சு. பொதுவாக வேலைக்காரர்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாம நினைப்பது போல இன்னைக்கு நம்ம காசுக்காக வேலைக்காரர்களை அமர்த்துகிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த நாட்கள்ல அடிமைகளை தான் வேலை செய்வதற்காக வைத்திருப்பார்கள். இப்போ அந்த அடிமைகளுக்கு சுகவீனம் ஆயிடுச்சு, வியாதிப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை கூட்டிட்டு போய் இந்த எஜமான் மருத்துவம்லாம் பார்க்க மாட்டார். என்ன பண்ணிருவாங்களான்னா, அந்த ரோம கலாச்சார புத்தகங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது தங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த அடிமைகளுக்கு எதுவுமே சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம அவங்க இருந்த ரூம்லயே பூட்டி வச்சிருவாங்க. அவங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து செத்து போயிருவாங்க. இன்னும் சில எக்ஸ்ட்ரீம் காரியங்கள் நடைபெற்றது. எப்படின்னா, இந்த அடிமையால இனி எனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்வதற்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இருந்துச்சு. அது ரோம சட்டத்திலே இருந்தது. ஏன்னா இவங்க அடிமைகள் தானே, இனிமேல் இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொன்றுலாம். ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, இந்த வேலைக்காரனுக்கு வியாதி வந்த போது என்ன பண்றான் அப்படின்னு தான் பின்வரும் வசனங்கள் நமக்கு விவரித்து காட்டுகிறது. வாசிக்கலாமா? 3ஆம் வசனத்திலிருந்து, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். இப்ப என்ன நடக்குது? இயேசு கிட்ட இவன் மூப்பர்களை அனுப்புகிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா மத்தேயு சுவிசேஷத்துல இதே சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவனே போகிற மாதிரி அங்க மத்தேயு எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த லூக்காவை தான் நம்ம படிக்கிறோம், அதனால இதையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இந்த யூத மூப்பர்கள்லாம் போயிட்டு இயேசு கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், இவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆனா பாருங்க, இவனுக்கு சரீர சுகவீனமா இருந்து இவன் போய் அப்படி அனுப்பியிருந்தான்னா ஃபைன். ஆனா இவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் மரண அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அனுப்புறான்னா அவன் எவ்வளோ ஒரு கைண்ட் பர்சனா இருந்திருப்பான்னு நீங்க யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த மூப்பர்கள்லாம் போய் என்ன இயேசு கிட்ட சொல்றாங்க? நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இப்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? நீங்க கண்டிப்பா இயேசுவை செய்யணும், இயேசுவே இவன் அதுக்கு ஃபிட் தான், அவன் பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாரு லூக்கா, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். ரோமர்கள் பாருங்க, இவங்க புறஜாதிகள், இவங்களுக்கும் இஸ்ரவேலி தேவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனா இந்த ரோம அதிகாரியான இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஏதோ ஒண்ணு இஸ்ரவேல் தேவன் மேல ஒரு பற்று வந்திருக்கிறது. அதனால அவன் நல்ல யூதர்களோடு கூட நல்ல அசோசியேஷன் வச்சிருக்கிறான், நல்ல நட்பு வைத்திருக்கிறான். அதனால என்ன பண்ணியிருக்கிறான்? அவங்கள நேசித்தது மாத்திரமல்ல, அவங்களுக்கு சர்ச் கட்டி கொடுத்துருக்குறான், ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான். சாதாரண நபர்களால் அது செய்ய முடியுமா? ஆனால் இங்கே பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய சுவாபம் ஒவ்வொன்றாக இங்கே லூக்கா விளக்கப்படுத்துகிறதை பார்க்கலாம். இயேசுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அந்த ஊர்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கு அதிபதிக்கு தெரிய வந்துருது. ஏன்னா இயேசு வந்தா கண்டிப்பா அங்க ஒரு சலசலப்பு இருக்க தானே செய்யும். அதனால இப்ப இவனுக்கு தோன்றுகிறது என்று சொன்னால், இயேசுவே நீர் ரொம்ப பெரியவர், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதனால நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அது போதுமானது என்னுடைய அடிமை பிழைப்பதற்கு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா யூதர்கள் புறஜாதிகளை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க. பாருங்களேன், புறஜாதிகளோட வீட்டுக்கு போக மாட்டாங்க. முக்கியமாக ஒருவேளை நூற்றுக்கு அதிபதி யோசித்திருக்கலாம், இந்த இயேசுவுக்கு நிறைய பிரச்சனை, இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், யூத மத போதகர்கள்லாம் இவர் இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பண்ணுறாருன்னு குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் வர கூப்பிட்டனால இயேசு இப்போ புறப்பட்டு எங்கள் ஊருக்கே வந்துட்டாரு,
இப்போ புறஜாதியான என்னுடைய வீட்டிற்கு வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு குற்றத்தையும் அவர் மேலே சுமத்துவாங்க. என்னால் பாவம் இந்த தீர்க்கதரிசிக்கு, இந்த போதகருக்கு, இந்த அதிகாரம் படைத்தவருக்கு இது அவசியமில்லை என்று நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் அவர் வர வேண்டியதே இல்லை, அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது, அதனால அவர் எங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலுமே போதும் அப்படின்றத விசுவாசிச்சு அவன் ஒரு காரியத்தை இங்கே சொல்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், 8ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். நான் எப்படி இந்த ரோம அரசாங்கத்தால் இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறனோ அதுபோலவே இந்த இயேசு பரலோகத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ரெண்டாவதாக அவன் எப்படி கம்பேர் பண்ணுறான் பாருங்க. நான் என்னுடைய வேலைக்காரனை இது செய்யினா அவன் செய்வான், போன்னு சொன்னா போவான், உட்காருன்னு சொன்னா உட்காருவான், நில்லுன்னா நிற்பான். அதே மாதிரி இந்த வியாதியின் மேல் அதிகாரம் இருக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் இங்கு வந்துதான் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுக்கும். வியாதியே போ அப்படின்னு சொன்னா அது போக போகுது. இது எதுக்கு அவர் இங்க வந்துதான் செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க நூற்றுக்கு அதிபதி சொல்லி அனுப்புகிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இயேசுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. இவ்வளோ நாளாக நம்ம எத்தனையோ இஸ்ரவேல் வீட்டாருக்குள் போய் பல காரியங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசுவாசம் இந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள வந்திருக்கே. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. இயேசு கிறிஸ்து 2 இடங்களிலே ஆச்சரியப்பட்டார் என்று நம்முடைய வேத புத்தகம் சொல்லுகிறது. ஒன்று இந்த இடத்துல தான். எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்? அதாவது ஒரு புறஜாதியான் இயேசுவை குறித்து இப்படி விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். சரியா? இன்னொன்று எப்போ ஆச்சரியப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு ஒரு முறை அவருடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு போவார். அந்த நாசரேத்து ஊர் மக்கள் இவரை அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடையாளத்தை கேட்டு அவரை வற்புறுத்துவார்கள். அப்ப இயேசு அங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் அவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமற் போயிற்று அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை பற்றி அவர் ஆச்சரியப்படுகிறார்? அதாவது புறஜாதியானுக்கு விசுவாசம் இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறார். இன்னொரு இடத்துல தம்முடைய சொந்த ஜனங்கள், தன்னுடைய ஊர் மக்கள் அவிசுவாசமாய் இருக்கும் பொழுது அதை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். இப்ப இஸ்ரவேல் அப்படின்ற நாடு இருந்தாலும் யாருடைய ஆட்சியின் கீழே இருக்கிறாங்க? ரோம அரசாங்கத்தின் கீழே இருக்கிறாங்க. ஆனா கூட ஆண்டவர் அவங்கள குறிப்பிடும் பொழுது இஸ்ரவேல் அப்படின்றத குறிப்பிடுகிறத பார்க்கலாம். தேவனுடைய பார்வையில எப்பவும் இவர்கள் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக தான் பார்க்கப்படுவார்கள் என்பதை இயேசுவின் வாயிலிருந்தே இந்த இடத்துல வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, வேலைக்காரன் சுகமாய் இருக்கிறான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். ஒரு வார்த்தை, அதுவும் எங்கேயோ இருந்து சொன்ன வார்த்தை அவ்வளவு அதிகாரம் உடையதாக இருந்தது. அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 11-17 வரைக்கும். நாயின் விதவையின் மகன் உயிர்த்தெழுதல். The widow's son in Nain was raised. வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இப்போ இங்க ஒரு அற்புதம் நடந்துருச்சு. அதுக்கு பிற்பாடு அங்கே அருகாமையில் இருந்த நாயின் அப்படின்ற ஊருக்கு அவர் போகிறத பார்க்கலாம். இந்த நாயின் அப்படின்ற ஊர் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நாயின்ற ஊர் வந்து கலிலேயாவில், அதாவது வட இஸ்ரவேலில் இருந்ததான ஒரு சிறிய கிராமம். இந்த மேப்ல பாருங்களேன். இது எஸ்ரேல் பள்ளத்தாக்குக்கும் மெகிடோவுக்கும் இடையில் அமைந்ததான ஒன்று. சொல்ல போனா எஸ்ரேல் பள்ளத்தாக்குக்கு அருகாமையிலும் மெகிடோவுக்கு எதிராகவும் இருந்தது. நாசரேத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு வழியாக
9 மைல் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாயின் ஊர் இருந்துச்சு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நாயின் ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சூனேமியாள் அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வாசிக்கிறோம்ல. எலிசா தீர்க்கதரிசி அவளுடைய மகனை தான் உயிரோடு எழுப்புவார். அந்த சூனேம்ன்றது இந்த நாயின் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் இந்த நாயினை குறித்ததான இன்ஃபர்மேஷன். இங்கே என்ன நடக்குது பாருங்க. சீஷர்களோடு கூட இயேசு அந்த ஊருக்கு போறார். 12ஆம் வசனம், அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களுடனே கூட வந்தார்கள். ஒரு சம்பவத்தை இங்கே எழுதுகிறார் லூக்கா. அது என்ன? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ள நுழைகிறார். அப்ப ஊருக்குள்ள இருந்து அடக்கம் செய்வதற்காக செத்து போன ஒரு வாலிபனை கொண்டு வருகிறார்கள். இவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் தன்னுடைய தாய்க்கு ஒரே மகன். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த தாய் கைம்பெண்ணாய் இருந்தாள் அப்படின்னா விதவையாய் இருந்தாள். ஆல்ரெடி இவளுக்கு கணவன் இல்லை. அப்போ இந்த வாலிபன் தான் எல்லா காரியங்களிலும் இவளை பராமரித்து வந்திருப்பான். ஒரே ஒரு ஆதரவாய் இருந்த தன்னுடைய மகனும் இப்பொழுது இறந்து விட்டான். இப்போ நிர்பந்தமான நிலையிலே இந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். இயேசு இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. 13-14, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிர்பந்தமான ஸ்திரீயை பார்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே கணவனை இழந்தவள், இப்பொழுது மகனும் இறந்து போயிட்டாரு. இப்போ இயேசு சொல்றாரு, அழாதம்மா. அங்க இருந்தவங்களாம் வேற என்ன பண்றது, அழுதாது அவளுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கிட்டுமே அப்படின்னு மற்றவங்கலாம் யோசித்திருப்பாங்க. ஆனா இயேசு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பினார். இயேசு கிட்ட வரவங்களை அவர் சும்மா விடுவாரா? இப்போ இயேசு என்ன பண்றாரு? கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்களுடனே நிக்கிறாங்க. என்ன நடக்குது இது அப்படின்னு பாக்குறாங்க. அவர் சொல்றாரு ரொம்ப கேஷுவலா, ஏதோ தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்புற மாதிரி, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஆச்சரியம் பாருங்க. 15-16 வாசிப்போம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அங்க எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும் பாருங்க. செத்து போயிட்டான், இனி ஒண்ணுமே கிடையாது, என் வாழ்க்கையே போச்சுன்னு அந்த அம்மா அழுது புலம்பி கொண்டிருந்திருப்பார்கள். அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள ஒரு பரிதாபமா பார்த்திருப்பாங்க. ஐயோ, அவங்க கணவனும் விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப இருந்த ஒரு பையனும் போயிட்டான், இந்த பொண்ணு எப்படிதான் இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு பாவமா அவங்கள பார்த்திருப்பாங்கல்ல. ஆனா இயேசு பாவமா பார்த்தது மாத்திரம் இல்ல, அவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அங்கே அந்த மகனை அவர் எழுப்புகிறதை பார்க்கலாம். உடனே அங்க ஒரே ஆச்சரியமாகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதனால எல்லாருக்கும் பயம் வந்துருது. ஏன், இவர் மகா பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு பயம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இந்த சம்பவம் நடக்கிற இடம் என்னது? கலிலேயா. கலிலேயா நடந்த இந்த அற்புதம், இந்த அற்புதம்னு சொன்னா இது சாதாரணதா? மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இல்லையா? அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த செய்தி அந்த யூதேயா தென்பகுதியான அந்த இஸ்ரவேல் முழுவதுமாக பரவிற்று. அங்க பயங்கரமா இவர் ஃபேமஸாக மாறிட்டாரு அப்படின்றத பார்க்கலாம். வேதாகமத்துல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில இருந்து நம்ம பார்க்கலாம், மொத்தம் 6 பேர் உயிர்த்தெழப்பட்டிருக்கிறார்கள். அதாவது புதிய ஏற்பாட்டில் 3 பேரும் பழைய ஏற்பாட்டில் 3 பேரும் இயேசுவுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உயிர்த்தெழப்பட்ட இந்த நபர்கள் மறுபடியும் மரித்து விட்டார்கள். சரிங்களா? யார் யாரெல்லாம் முதல்ல உயிர்த்தெழுந்தாங்கன்னு பார்த்துடலாமா? முதலாவது சாரிபாத் விதவையின் மகன், 2வது சூனேமியாளின் மகன். எலிசாவின் எலும்பில் மரித்த மனிதன் போட்டபோது அவன் உயிர்த்தெழுந்தான். நாயின் விதவையின் மகன். இப்ப நம்ம பார்க்குறோம்ல. இதை தாண்டி இனி வரப்போற பாடங்களை நம்ம படிப்போம். யவீருவின் மகள், அடுத்தது லாசரு. நாயின் விதவையின் மகன், யவீருவின் மகள், லாசரு. இவங்க 3 பேரையும் யார் உயிர்த்தெழ வச்சது? இயேசு. சரியா? அப்போ மொத்தம் 6 ரிசரக்ஷன் இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. அப்ப இயேசு 7ஆவதாக அவர் உயிர்த்தெழுந்தார். பொதுவாக வேதாகமத்துல 7 எதை குறிக்கிறது? பரிபூரணத்தை குறிக்கிறது, பர்ஃபெக்ஷன்.
இயேசு 7ஆவதாக உயிர்த்தெழுந்தது ஒரு பெரிய ஹைலைட்டு. ஆனால் அதை விட என்னன்னா, உயிர்த்தெழுந்தவர் இந்த 6 நபர்கள் உயிர்த்தெழுந்து மறுபடியும் மரித்தது போல மரிக்கவில்லை. இவர் முதற் பலனானவராக அவர் உயிர்த்தெழுந்து இன்று வரை அவர் உயிரோடு இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்னோடியாக திகழ்கிறார். அப்ப மரணம் என்பது விசுவாசிகளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு துக்கமான காரியமே கிடையாது. மரணம் என்பது நம்ம இந்த பூமியில கண்ணை மூடணும்னா பரலோகத்துல போய் கண்ணை திறக்க போறோம். அந்த நம்பிக்கை தான் இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் அதை ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்கிறார். அவர் மரித்தவர், ஆனால் உயிரோடு இருக்கிறது போல நாம் மரித்தாலும் பிழைக்கும்படியாக நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோம் என்ற நம்பிக்கையை அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பைபிள் பாருங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு பாருங்களேன். மொத்தமே இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால 6 தான் இருந்திருக்கு. அப்போ இயேசு 7ஆவதாக உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காக தான் ஆவியானவர் அழகா எல்லா காரியங்களும் நடப்பித்திருக்கிறார் பாருங்களேன். இதை சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அதாவது D.L. மூடி அப்படின்ற ஒரு பெரிய பிரசங்கியாரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் பயங்கரமான ஒரு தியாலஜியன். இவர் ஒரு முறை ஒரு ஃபியூனரல் சர்வீஸில் ஒரு மரண வீட்டில் பிரசங்கம் பண்ணுவதற்காக என்ன பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை புரட்டி கொண்டிருந்தாராம். அப்போ யோசித்தாராம், இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரோ அந்த பிரசங்கத்தை நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் மரண வீட்டில் இயேசு போனாரோ அங்கே என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு தேடலான்னு பார்த்தா எந்த மரண வீட்டுக்கு போனாலும் இயேசு பிரசங்கம் பண்ணல, அவங்க நித்திரையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உயிரோடு எழுப்பிட்டாராம். அப்போ அவர் பிரசங்கமே பண்ணலன்னு தானே அர்த்தம். ஒரு வேடிக்கையாக அந்த காரியத்தை அவர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மெல்லாம் சொல்லணும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்ற மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 18-35 வரைக்கும் யோவான் ஸ்நானனின் சந்தேகம் தெளிவுபடுத்தப்பட்டது. ஜான் த பேப்டிஸ்ட் டவுட் கிளாரிஃபைடு. லூக்கா 7:18. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, இப்போ இயேசு இப்படி மரித்தோர்களெல்லாம் உயிரோட எழுப்புறார் அப்படின்ற விஷயத்த யோவானுடைய சீஷர்கள் போய் யோவானுக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே யோவான் எங்கே இருந்தார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கிறது. எங்கே இருந்தார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். லூக்கா சுவிசேஷத்திலே லூக்கா 3ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் யோவானுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். என்ன நடந்துச்சு? ஏரோது அந்திப்பா அவன் செய்த பாவங்கள் ஏராளம், அதோடு கூட யோவான் ஸ்நானனையும் அவன் சிறையிலே போட்டுவிட்டான். எதனால? யோவான் ஸ்நானன் உன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை நீ எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று கடிந்து கொண்டார். அதனால அவன் கோபப்பட்டு யோவான் ஸ்நானனை சிறைச்சாலையில் போட்டார். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிச்சிடலாமா? லூக்கா 3ஆம் அதிகாரம் 19-20. கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். பாத்தீங்களா? அப்ப எங்க இப்ப யோவான் இருக்கிறாரு? காவல்ல இருக்கிறார். இப்ப காவல்ல இருக்கிற அந்த யோவானுக்கு இயேசு செய்த அற்புதங்களை, முக்கியமாக மரித்தவனை உயிரோடு எழுப்பினார் அப்படின்ற செய்தியை யோவானுக்கு அவருடைய சீஷர்கள் போய் அறிவிக்கிறார்கள். மிக விளக்கமாக நம்ம மத்தேயு மார்க்கில் படிச்சிருக்கிறோம். ஆனால் லூக்கா இவ்வளோதான் எழுதுறாரு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. தன்னிடத்துல செய்தியை கொண்டு வந்த சீஷர்களிடத்துல மறு செய்தியாக என்ன செய்கிறார் பாருங்க. அதான் பின்வரும் வசனங்கள். லூக்கா 7:19. நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இப்போ அதனால யோவான் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னது? நீர்தான் மேசியாவா அப்படின்னு கேட்கிறார். சரிங்களா? 20ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். இப்போ இந்த சீஷர்களும் என்ன பண்றாங்க? இயேசு கிட்ட கேட்குறாங்க, நீங்க தான் மேசியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் யோவானுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு? இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்போ இந்த யோவானை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யோவானை குறித்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே உரைக்கப்பட்டிருக்கிறது. இவர் இயேசுவுக்கு முன்னோடியா வந்தார்.
எவ்வளோ வைராக்கியமாக அவர் பிரசங்கம் பண்ணார். இவர் தான் வழியை ஆயத்தப்படுத்தினார். யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம யோவான் ஸ்நானனை குறித்து தெளிவாக யோவான் எழுதுவார். என்ன அப்படின்னா, இந்த யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆவியானவர் தான் சொல்லியிருப்பாரு. அப்போ ஆவியானவர் நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அமருகிறாரோ அவரே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்றத ஏற்கனவே ஆவியானவர் சொல்லியிருந்தார். இதை அறிந்து கொண்ட யோவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அதை கண்டு நான் சாட்சி கொடுத்து வருகிறேன் அப்படின்ற காரியத்தையும் சொல்றார். சரிங்களா? யோவான் 1:33 வாசிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அதுபடி நான் கண்டு இவர்தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சாட்சி கொடுத்து வருகிறேன். ஸோ அப்போ இவருக்கு சொல்கிறாரு, இவர் தான் மேசியான்னு சொல்கிறாரு. இவ்வளோ சொன்னவர், தான் தான் இயேசுவுக்கு முன்னோடியாய் வந்தேன் என்று அறிந்தவர், தான் தான் வழியை ஆயத்த பண்ண வேண்டும் என்று சொல்லி அறிந்து ஆயத்தப்படுத்தினவர், திடீரென்று சொல்லி வருகிறவர் நீர்தானா இல்லைனா வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்கிறாரு? இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு வரப்போறார் அப்படின்ற காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யோவான் ஸ்நானன் மட்டும்தான் வரப்போறாருன்னு சொல்ல வந்துட்டாருன்னு சொல்லியிருக்கிறார். இவ்வளோ ஆணித்தரமாக சொன்ன யோவான் ஸ்நானனுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? ஏன் தெரியுமா? யோவான் ஸ்நானனின் காவல், இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். ஏன்னா இப்போ யோவான் ரொம்ப போல்டு பிரசங்கியார். வளவள கொலக்கொலாம் பேச மாட்டார். வெட்டு உண்டு துண்டு ரெண்டுன்னு பேசுகிற ஆள். இப்போது ராஜாவாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரையே கடிந்து கொண்டது நிமித்தமாக தான் இப்போ சிறைச்சாலில் போடப்பட்டிருக்கிறார். இப்போ இவர் என்ன யோசித்தார்னா, நான் மனம் திரும்புதலில் கேட்ட பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி கடிந்து கொண்டனால தான் இந்த ஏரோது என்ன ஜெயிலில் போட்டுட்டான். ஆனால் மேசியா தான் இப்போ வந்துட்டாரே, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குது நான் பார்த்தனே, அப்போ இவர் எப்படியும் என்னை இந்த சிறைச்சாலையிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி யோவான் நினச்சார். ஆனால் இப்போ 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 2 ஆண்டுகள் முடிந்து இறுதியில் தான் இப்போ யோவான் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி இயேசுக்கிட்ட இதை கேட்குறார். அப்போது இவ்வளோ நாள் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு நினைத்தவருக்கு 2 வருஷம் ஆயும் இன்னும் இந்த மேசியா நம்மளை விடுவிக்கலையே, அப்போ இவர் தான் மேசியாவா தெரியல அப்படின்னு குழம்பிட்டார். ஏன்னா இவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, மேசியா அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, இவர்தான் இந்த ரோம ஆட்சியின் கீழ் இருக்கிற நம்மை காப்பாற்ற வந்தவர். அப்போ ஏரோது அந்திப்பா என்ன ரோம சீசராக இருந்தாலும் இந்த மேசியா காப்பாற்றி விடுவார்னு நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 2 வருஷம் போயிடுச்சு, இன்னுமே இவர் ரிலீஸ் ஆகலை. இதனால இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவர் தான் இந்த மேசியாவா? அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்குறார். தொடர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இந்த டைம் பார்த்து இயேசு எங்கெல்லாம் போறாரோ அவர் எப்பவுமே அவர் அற்புதம் செய்வார் இல்லையா, அது மாதிரி செய்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்றாரு இயேசு? நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை போய் மறுபடியும் சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க மரித்தவனை உயிரோடு எழுப்பினதெல்லாம் போய் யோவனுக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன இயேசு இங்கே சொல்ல வர்றார் அப்படின்னா, இதை சாதாரணமாக உன்னால் பண்ண முடிஞ்சிச்சா? நீ ஒரு அற்புதம் கூட செய்ய முடியல, நீ எனக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் தான், ஆனால் நீ அதை செய்யலையே. இல்லாவிட்டால் உன்னோடு கூட இருக்கிற மற்ற மத போதகர்களான பரிசேயர்கள், வேத பாரகர்கள், மூத்த மத போதகர்கள் இருந்தாங்களே, அவங்களால இது செய்ய முடியலையே. அப்போ என்ன அடையாளம் மேசியாவுக்கு என்று சொன்னால், இப்படி கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாவது தான் அதற்கு அடையாளம். நான் நீ நினைக்கிறது போல ரோம அரசாங்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்தவன் அல்ல. பிசாசின் கையில் இருக்கிற இந்த ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யமாக்க, ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காய் வந்திருக்கிறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறத பார்க்கலாம்.
தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 7:23, என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, யாராவது நீங்க கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட நீங்க இருக்கும் பொழுது நீங்க அவிசுவாசப்பட்டு இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு இடறல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இப்ப இந்த யோவான் தவறு செய்யல. யோவானுக்கு ரட்சிப்பு அவனுக்கு கிடைக்கல. அவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இடரல் அடைய முடியுமா? இடரல் அடையக்கூடாது. அதான் சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதவன் எவனோ அவன் பாக்கியவான். இவன் பரவாயில்ல, எக்ஸம்டட், ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா நீங்க இவ்வளத்தையும் பெற்றவங்க ஒரு நாள் இடரல் அடையக்கூடாது. தோமா கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்பவே இல்லை. அவன் சொல்றான், என் கைகளினால நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே நீயோ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சவால்களை சந்திக்கும் பொழுது இயேசு என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் அவரை குறித்து இடரல் அடையாதிருங்கள் என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 7:24. யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இருக்கு. தூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள், தூது அனுப்பப்பட்டவர்கள்ல, அதனால உங்களுக்கு தூதர்கள்னு போட்டிருக்காங்க. சீஷர்கள் போயிட்டாங்க. இப்போ போன பிற்பாடு இப்ப யோவான் தவறு செய்திருந்திருப்பார் என்று சொன்னால் இங்கே இயேசு எப்படி கண்டினியூ பண்ணியிருக்கணும்? இந்த யோவானுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. அவன்தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தையே கொடுத்தான் அவங்களுக்குலாம். அவனே இப்ப புரிஞ்சுக்காம பேசுறான். இன்னும் நான் மேசியான்னு தெரிஞ்சுக்கல பாருங்க அப்படின்னு இயேசு இந்த இடத்துல சொல்லல. அப்படின்னா இயேசு அவனை கடிந்து கொள்ளவில்லை. அப்ப இயேசு அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறார். இந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய நிர்பந்தமான நிலையை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டு தொடர்ந்து யோவானை பாராட்டி சொல்லுகிறதை பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும் பாருங்களேன். நிறைய பேரு அவங்க யாராவது ஒருத்தரை பத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் நம்ம லாங்குவேஜ்ல உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன் பாருங்களேன். யோவான் இயேசுவை மேசியான்னு புரிஞ்சுக்காம வருகிறவர் நீர்தானா இல்லைன்னா வேறொரு வர காத்திருக்க வேண்டுமான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. இப்போ அப்படிப்பட்டவங்க நம்ம கிட்ட சொல்ல அனுப்புறாரு. இப்ப சொல்ல அனுப்புனவங்க கிட்ட இந்த புரிந்து கொள்ளாத நபருடைய செயல்பாடுகள் இவர்களை ரொம்ப ஊன் பண்ணி, இப்ப இயேசுவாமியை ஊன் பண்ணி என்ன சொல்லி அனுப்பியிருக்கணும்? என்ன உங்க யோவான் இன்னும் கூடமா புரிஞ்சுக்கல? அதான் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார்ல, இதை விட உங்க யோவானுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பல. இல்லாட்டா போன பிற்பாடு அங்க கூடியிருந்த ஜனங்கள்கிட்ட பின்னாடி பேசல. ரெண்டு விஷயம் நீங்க அறிந்து கொள்ளணும். இயேசு கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். என்னன்னா, இது அவனை குத்தி காட்டல, ஹார்ஷா பேசி சண்டை போட்டு அனுப்பல. ரெண்டாவது, அவன் போன பிற்பாடு அவனை பத்தி தப்பா பேசல, அது பதில அவனை பத்தி நல்லா பேசுறாரு. நம்ம கூட ஆண்டவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் பாருங்களேன். எப்பவுமே நமக்கு கஷ்டமா தோன்றலாம், நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தோணலாம். ஆனாலும் நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்? அவர்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும். ரெண்டாவதாக பின்னாடி பேசக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது தான் இதன் மூலமா கற்றுக்கொள்றோம். இப்போ இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 25-26, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள்னு 3 முறை சொல்றார். இந்த 3 முறை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நம்ம சிந்திக்கணும் பாருங்களேன். இப்போ நம்முடைய தமிழ் கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி தான் யூத கல்ச்சர்லயும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பாருங்களேன், பொதுவா இப்ப கோர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 3 முறை சொல்லுவாங்க. ஆர்டர் 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 அப்படின்னு சொன்னா அதுதான் டு த மேக்சிமம்னு அர்த்தம். அதுக்கு மேல மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரிதான் எபிரேய கலாச்சாரத்திலையும் யூத கலாச்சாரத்திலும் இருந்தது. 3 முறை சொன்னா உச்சக்கட்டமாய் சொன்ன விஷயங்கள் என்று அர்த்தம். அப்ப இங்க இயேசு சொல்றார், எதை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள் அப்படின்னா யோவானை குறித்து அவர் உயர்த்தி பேசுகிற காரியத்தை தான் இங்கே லூக்கா எழுதுகிறார்.
அதனால தான் பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்கும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதை பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 3 முறை சொல்லிட்டா அது உச்சக்கட்டத்தை, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு உதாரணமா இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தவங்க வந்து குட், பெட்டர், பெஸ்ட். குட்ன்றது நம்ம பாசிட்டிவ் டிகிரியில சொல்லுவோம், பெட்டர்னும் போது கம்பேரிட்டிவ் டிகிரியில சொல்லுவோம், அதே மாதிரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர்லேட்டிவ்ல சொல்லுவோம்ல, அதுக்கு மிஞ்சினது கிடையாது. அப்படிதான் அதோட அர்த்தம். சரியா? ஸோ கிராமர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல வரதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பெஸ்ட், இதை விட வர்ஸ்ட், அது மாதிரி இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிற மாதிரி அந்த 3 முறை எபிரேயர்கள் சொல்லுவாங்க. அதை தான் இங்கே இயேசு பயன்படுத்துகிறத பார்க்கலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீங்க? காற்றினால் அசையும் நாணலையோ. நாணல்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரீட்ஸ் அப்படியே பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும், அப்படியே அது காற்றுல அசைஞ்சிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலர் சொல்கிறாங்க, யோவான் வந்து இப்போது டவுட் பட்டுட்டார்ல, அதனால நாணல் மாதிரி அசைஞ்சார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. சாதாரண நாணலை தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல. வனாந்திரத்துக்கு நீங்கள் நாணலையா பார்க்க போனீங்க? இன்னொன்று கேட்குறாரு, மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அலங்கார வசனம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள், எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த லாஸ்ட் ஆன்சர் வந்து அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நாணலையா பார்க்க போனீங்க, இல்லைன்னா மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்கள்லயும் சரி இந்த நாட்கள்லையும் சரி, யார் வந்து ரொம்ப சாஃப்டான ட்ரெஸ் போட்டிருப்பா அப்படின்னு சொன்னா பணக்காரங்க தான் போட்டிருப்பாங்க. மற்றவங்கலாம் ரஃப் துணி போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து சீப். மெல்லிய வஸ்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப சாஃப்டா, உடம்புக்கு இதமாக இருக்கும். 2 உடையும் பயன்படுத்தி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப பாருங்க, சாஃப்ட் காட்டன்னு ஒரு சாரீஸ் வந்து இப்போ நம்ம மார்க்கெட்ல இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதெல்லாம் கஞ்சிலாம் போட தேவையில்ல, ஆனா அதுல உடம்புல போட்டா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அப்படின்னும் போது பணக்காரர்கள், வசதியானவர்கள். அதான் சொல்றாரு, அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகையிலே. அவர் என்ன அரசர் மாளிகையிலே அவர் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு? அவர் ட்ரெஸ் என்னது? ஒட்டக மயிர். அவ்வளோ சிம்பிள் லைஃப் வாழ்ந்தார். அவர் தானே நீங்க பார்க்க போனீங்க. எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியை தானே பார்க்க போனீங்க. எதுக்கு நீங்க போனீங்க? நாணலை பார்க்கவா? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை பார்க்கவா? தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களா? தீர்க்கதரிசியை தானே பார்க்க போனீங்க. மனம் திரும்புதல் கேட்ட செய்தி இன்னும் வேணும்னு தானே போய் பார்க்க போனீங்க. அதை தான் அவர் இங்கே சொல்றார். ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே எப்படி அப்ரிஷியேட் பண்றாரு பாருங்க. அவன் சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி மாதிரி அவன் தான் மேன்மையானவன் அப்படின்றத இங்க பாராட்டுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டவன் இவன் அப்படின்றத இயேசு இங்க சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனம், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளோ அவருடைய அப்ரிசியேஷன் பாருங்களேன், அப்படியே கூடிட்டே போகுது. தீர்க்கதரிசியா பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசி இல்ல, தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேன்மை உள்ளவனை. அது மாத்திரமல்ல, இவன் சாதாரணமா வந்தவன் கிடையாது. ஏற்கனவே ஏசாயா இவனை குறித்து சொல்லி இருக்கிறார், மல்கியா இவனை குறித்து சொல்லி இருக்கிறார். இவன் வேதாகமத்திலே முன் அறிவிக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவன்தான் பெரியவன் அப்படின்றத சொல்றாரு. இப்ப இங்க 2 கம்பேர் பண்ணி சொல்றத பார்க்கலாம் பாருங்க. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் தான் பெரியவன். அதே நேரத்தில் இன்னொன்று காரியத்தையும் இங்கே விளக்கப்படுத்துகிறார். ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். இது என்னது? உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன் பாருங்களேன். இப்போ born of women, born of spirit, அதாவது ஸ்திரீயின் வழியாய் பிறந்தவர்கள், ஆவியில் பிறந்தவர்கள், அதை 2த்தையும் கம்பேர் பண்றார். இப்ப சொல்றாரு, யோவான் ஸ்நானன் ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் அவன் தான் மேன்மையுள்ளவன், அவன் தான் கிரேட். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். ஆவியில் பிறந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் கடைசியானவன். இப்ப யோவான் இப்ப கொஞ்ச நாள்ல மரிக்க போகிறார். இதற்கு பிற்பாடுதான் இயேசு இந்த உலகத்தின் பாவத்திற்காக பரிகார பலியாக போகிறார். மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு கிடைக்க போகிறது. அப்போ யோவான் ஸ்நானன் அந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் இப்போவுமே மரிக்க போகிறான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் மேன்மையானவன், கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் அவன்தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபிக்கப்பட போது என் மூலமாக ஆவியிலே ஜனங்கள் பிறக்க போகிறார்கள், அவர்கள்தான் இவனை காட்டிலும் பெரியவர்கள் அப்படின்றத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை சொல்லி கொடுக்கறத பார்க்கலாம். அதாவது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை இயேசு இங்கே யோவானுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக விளக்கி சொல்லுகிறதை பார்க்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு ஏன் இயேசு இப்படி சொன்னார்னு? தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29-30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இன்னும் தொடர்ச்சியா யோவானை பாராட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள பயங்கரமான பாவங்கள் இருந்துச்சு, ஆனா யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆயக்காரர்கள், பாவிகள், நீங்கெல்லாம் போய் என்ன பண்ணீங்க? மனம் திரும்புதல் கேட்டு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டீங்க. ஆனால் இந்த மத போதகர்கள் இருக்காங்களே, எல்லாம் எங்களுக்கு பைபிளில் தெரியும், நியாயப்பிரமாணம் எங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இதை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக இந்த மத போதகர்களை குறித்து அவர் விளக்கி சொல்லுகிறத பார்க்கலாம். 31ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார்கள்? சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த மத போதகர்கள் தாங்களும் மனம் திரும்பவில்லை, மனம் திரும்பியவர்களை குறை சொல்லுகிறவர்கள் அப்படின்ற விஷயத்தை தான் இங்க சொல்றார். தொடர்ந்து 33-34 வாசிக்கிறேன் பாருங்களேன். எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். யோவானை குறித்து எவ்வளோ அழகா அப்ரிஷியேட் பண்றார் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அங்க சொல்லி அனுப்புறாரு யோவானுடைய சீஷர்கள்ட்ட, போய் சொல்லுங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இந்த யோவான் எப்படி வந்தான்? அவன் அவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தான், தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். இந்த சந்ததியார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுற்றி இருந்த அந்த பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், அவர்களை பத்தி சொல்றாரு. யாருக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, புலம்பினோம் நீங்கள் அழவில்லை அப்படின்னா இப்படி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எந்த பாசிட்டிவுமே அவங்களுக்கு கண்ணில் தெரியவே தெரியாது. பாருங்களேன், சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு மார்க் போட்டுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒழுங்கா பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டாங்க, பரிசுத்த வாழ்க்கை செய்ய மாட்டாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் போட்டுமே ஏதாவது அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களுடைய செய்கைகளை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. பேச சொல்கிறாரு, இந்த குறை சொல்கிறதுங்கள திருத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் புசிக்காதவனா திராட்சரசம் குடிக்காதவனா வந்தபோது அவனை பற்றி என்ன சொன்னாங்க? அவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இவன் குடிகாரன், இவன் போஜன பிரியன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் அப்படின்னு குறை சொல்கிறாங்க. அதாவது இப்படியும் இருக்க விட மாட்டாங்க, அப்படியும் இருக்க விட மாட்டாங்க. இதனால நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கே புரியும் அப்படிங்கிறதை இயேசு இங்க சொல்றார். கடைசி பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 36-50 வரைக்கும். பாவியான ஸ்திரீ மன்னிக்கப்படுதல், a sinful woman forgiven. வாசிக்கலாம். லூக்கா 7:36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். இப்போ ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு கூப்பிட்றான். யூத கலாச்சாரத்தில் தாங்கள் மதித்த எல்லாரையுமே அவங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் மாதிரி விருந்துக்கு கூப்பிடுற வழக்கம் உண்டு. நம்ம கூட அப்படி கூப்பிடுவோம்ல, நமக்கு ரொம்ப பிரியமானவங்கள வாங்க ஒரு நாள் லஞ்சுக்கு வாங்க, ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம், அதனால நாமும் அவங்களும் சேர்ந்து அந்த உணவு சாப்பிட வேண்டும், விருந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் கல்ச்சர்லையும் அது இருக்குது. அது மாதிரி இந்த பரிசேயன் இயேசுவை அழைக்கிறான்.
தொடர்ந்து 37ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். முதலாவதாக ஏன் அந்த பாவியான ஸ்திரீ அங்க வந்தா? இயேசு தானே அங்க அழைக்கப்பட்டிருந்தார். இந்த பாவியான ஸ்திரீ அழைக்கப்படவில்லையே. ஏன்னா பின்மர் வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பரிசேயன் இவளை குறித்து முறுமுறுக்கிறார். அப்போ கண்டிப்பா அவர் இன்வைட் பண்ணியிருக்க மாட்டார். அப்ப எப்படி வந்தா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அறிஞ்சுக்கணும். இதுக்கு தான் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு கலாச்சாரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யூத கலாச்சாரத்துல இப்படி யாராவது விருந்து பண்ணா அவங்க பணக்காரங்களா தானே இருக்கணும். அப்போ அவங்க வீடு திறந்து வச்சிருவாங்க. யார் வேணாலும் அந்த விருந்தில் வந்து பங்கெடுக்கலாம். இப்போ இந்த சீஃப் கெஸ்டா அழைக்கிறவங்க முதன்மையான பந்தியில் இருப்பாங்க. மீதம் உள்ளதை வந்து அந்த வந்த நபர்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ ஏழை எளிய மக்கள் கூட வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவுக்கு பரிசேயன் விருந்து வைக்கும் போது உள்ளே வரது கூட பயந்து வரா பாருங்க. நடுங்கி அழுதுட்டு தான் வரா. இப்போ எதுக்காக இவ இப்படி பண்றா? பரிமள தைலத்தை ஊத்துனாலாம், கண்ணீரினால நனைத்தாலாம், தலைமயிரினால தொடைத்தாலாம், பாதத்தை முத்தமிட்டாலாம். இது என்னது? ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப வியர்டா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுவுமே அந்த யூத கலாச்சாரத்தில் இருக்கிற ஒன்று. ஒரு யூதன் இன்னொரு யூதனை வந்து தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்காக அழைக்கும் பொழுது அவன் செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த வெல்கமிங் செரிமனி. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே 2 பேர் நின்று வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நமக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ குடிக்கிறீங்களா, ஜூஸ் வேணுமா, இப்படி வெல்கம் பண்ணுவதற்கு இன்றைக்கு காசு கொடுத்து வச்சுட்டாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் அந்த திருமணம் நடத்துகிறவங்க தான் வெல்கம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதையுமே காசு கொடுத்து அந்த சாப்பாடு போடுற இடத்துல 4-5 பேர் சுற்றி கொண்டே இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா, இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி, இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் பே பண்ணி வைக்கப்பட்ட அந்த வரவேற்பாளர்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த நாட்களில் யூதர்கள் ஒருவர் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவங்க கால்களை கழுவி அதை தொடச்சி அவங்கள உள்ளே கூட்டிட்டு வந்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை அனாயிண்ட் பண்ற மாதிரி சிரசின் மேல் ஊற்றுகிற அந்த வழக்கம் இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்திரீ அதை செய்கிறாள். இப்ப என்ன நடக்குது வாசிக்கலாமா? லூக்கா 7:39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்போ இவனுக்கு சொல்றதுக்கும் பயம். அதனால இவன் யோசிக்கிறான், இவ பயங்கர மோசமானவ, இவ ஏன் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தானே தெரியல, வந்துட்டு ஓரமா உட்கார வேண்டியதானே, முடிஞ்சு போகும்போது மிச்சம் மீதியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். இவ வந்து இங்க நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி அவர் மேல பரிமள தைலத்தை போடுறா, கண்ணீர் வடிக்கிறா, முத்தம் செய்யறா. இவரெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா? தன்னை தொடுகிறது ஒரு பாவியன்னு சொல்லி தெரியாம கூட இருக்குதே. சரி நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு அமைதியா இந்த பரிசேயன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த பரிசேயனுடைய பேர் சீமோன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம்ல. இப்போ இதுதான் நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, மேலோட்டமான நியாய தீர்ப்பு. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 7:40-41. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ சீமோன் நினைச்சத இயேசு அறிந்து கொண்டார். இயேசு அதுதான் அவர் தேவன் என்பதை அவ்வப்போது இந்த சுவிசேஷகர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். ஒரு மனுஷனாக இருந்தால் அது தெரிஞ்சிருக்குமா? இவர் தேவனா இருக்கிறனால தான் இது தெரியுது. இப்போ இவனுக்கு எப்படியாவது புத்தி புகட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அதனால கேட்கிறார், இங்கே பாரு, ஒரு எஜமான் இருக்கான், அவன்கிட்ட 2 பேர் கடன் வாங்கியிருந்தாங்க. ஒருத்தன் வந்து 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தன் வந்து 50 வெள்ளிக்காசு. தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 7:42. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். 2 பேருக்குமே அதை கொடுக்கறதுக்கு போதுமான வருமானம் இல்லை. அதனால இரக்கத்தின் அடிப்படையில் அந்த எஜமான் 2 பேருக்குமே மன்னிச்சிட்டான். இப்போ இவங்க 2 பேர்ல யார் இந்த எஜமான் மேல அதிக அன்பா இருப்பாங்க, சொல்லு பார்க்கலாம் சீமோன் அப்படின்னு கேட்ட உடனே அவனுடைய பதில் என்ன பாருங்களேன். 43. எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி 44ஆம் வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ
கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. ஸோ இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ சீமோனுக்கு அவர் விளக்கி சொல்வதற்காக இந்த காரியத்தை சொல்லிட்டு சீமோனுடைய பதிலுக்காக வெயிட் பண்ணுறாரு. சீமோன் என்ன சொல்கிறான்? யாருக்கு ஜாஸ்தியாக மன்னிப்பு கிடச்சிச்சோ அவங்க தானே ஆண்டவரே, இதில் என்ன சந்தேகம்? ஆமாப்பா, நான் உன் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ என்னுடைய பாதங்களை கழுவல, என்னை முத்தம் செய்யல, எனக்கு நீ பரிமள தைலத்தை கொடுக்கல. இதுதான் அந்த வெல்கமிங் செரிமனி, புரியுதுங்களா? இதை நீ செய்யல. ஆனால் இந்த ஸ்திரீ செய்தா பத்தியா, அது எதுக்காக செஞ்சா தெரியுமா? அவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரேட்ஃபுல்னஸ், அந்த கிராட்டிடியூடோட கூட வந்து அந்த நன்றி உணர்வோடு கூட தான் அவள் வந்து என்னுடைய பாதத்திலே அவள் கண்ணீர் வடிக்கிறாள். 48ஆம் வசனம், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இப்போ இயேசு பாருங்களேன், அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இவளோ பாவியான ஸ்திரீ, இயேசுடைய பாதத்திற்கு வர தகுதியற்றவள். ஆனாலும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்காக தான் இயேசு கிட்ட அவ வரா. இந்த பரிமள தைலம்ன்றது ஒரு பெண் தன்னிடத்துல சேமித்து வைக்கிற ஒரு விலையேற பெற்ற தைலம். அதுக்கு 1 வருஷம் அவ சம்பாதிக்கணுமா, அப்பதான் அந்த பரிமள தைலம் ஒரு பாட்டில் கிடைக்கும். ஆனாலும் அந்த பாட்டிலை அங்கே உடைச்சு இயேசு மேலே அவர் ஊற்றினது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், தனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டதே, நான் அவரை ஆராதிக்கிறேன், அதற்கு அடையாளமாக தான் அவள் செய்கிறா. அதனால தான் தாழ்மையாய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுது உடைக்கப்பட்ட இருதயத்தோடு. ஏன்னா அவள் பாவி. சிலர் வந்து வேஷம் போடுவாங்க இந்த நாட்களில், அவர்களை இங்கே ஆண்டு சொல்லலை. இங்கே உண்மையாக அவளுடைய இருதயம் உடைக்கப்படுது. இயேசுவை பார்க்கும் பொழுது அவளுடைய உள்ளம் உருகுகிறது. ஆகவே எப்படியாவது பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லது போல அவளுடைய செயல்பாடுகள் இருந்தது. அதனால அந்த மன்னிப்பை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆனால் அங்கே சுற்றி இருக்கிறவங்க திரும்பி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை தான் நம்ம போன பாடத்தில் படித்தோம், மேலோட்டமான நியாய தீர்ப்பு. இந்த ஸ்திரீ இயேசு கிட்ட வரும்போது அவ என்ன எண்ணத்தோட வரா? என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும், அவரை ஆராதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு அவ வரா. ஆனால் மற்றவங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கு? இவள் ஒரு பாவி. ஒன்றுமே விஷயம் தெரியாமல் அங்கே சீமோனும் இந்த ஸ்திரீயை கண்டம் பண்ணுறது. ஸ்திரீயை மாத்திரம் இல்லை, இயேசுவின் செயல்பாடுகளையே அவன் கண்டம் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்களேன். அதனால தான் நான் சொன்னேன், ஒன்றுமே விஷயம் தெரியாமல் மேலோட்டமாக நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்படி நியாயம் தீர்க்கும் பொழுது இங்கே இயேசு அவனுக்கு விளங்குகிற வகையிலே அதை சொல்லி கொடுக்குறத பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரம் முழுமையாக படிச்சிட்டோம். இதை தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனங்களை நாங்கள் மறக்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கையின் சூழலிலே இதை பயன்படுத்த எங்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவரே ஞாபகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.